நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நல்ல தண்ணிக்கு வந்திருக்கோம்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்லிங் ஷாட்டை வச்சு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். தண்ணி கொஞ்சோட வந்திருக்குன்னாங்க, ஏதாவது மீன் கண்ணுக்கு தென்படுதா அப்படின்னு பார்க்குறக்கா வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஏதாவது பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை பண்ணுங்கண்ணே. வந்த அழகு ஏன்னா அடி விழுந்துட்டேன். ஏன்னா அடி விழுந்துட்டு சும்மா லக்கில் அடிங்கன்னா அடி விழுந்துட்டேன். ஐயோ செம. ஒரு வீட்டு அம்பூர் வீட்டு பாருங்க. இந்த ஹெட்ஷாட் அழகான இவ்வளவு மீன் அடிச்சிருக்கோம். அந்த 1 கிலோ மீன் அடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் லாங்கு. நம்ம காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்மளை பார்த்து மூவ் பண்ணிடுச்சு மீன். இல்லைன்னா அதையே தூக்கியிருக்கலாம். மீனே விரால் சரிங்களா. சைஸ் மீனை விட்டுட்டு சின்ன மீன் பிடிச்சிருக்கோம். சுத்தமாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வாய்க்காலில் வந்து அள்ளியிருக்காங்க. நம்ம வாய்க்காலில் அடிக்கிறனால பிரச்சனை இல்லை. வேறு இடங்கள் குளம் குட்டை அந்த மாதிரி அடித்தோம்னா பெரிய பஞ்சாயத்து வருது. ஏன்னா குத்தைக்குன்றாங்க, அதனால் இந்த அடிக்க முடியல. இந்த இடங்கள் அதனால தான் நான் நல்லதில் நிறைய இடங்கள் சொல்லாமல் போட்டிருப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து அதில் மொக்க வாங்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம். ஏன்னா கடலில் அவ்வளோ ஏரியா சொல்லியிருப்பேன், நல்லதில் ஒரு ஏரியா கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நானே போய் அந்த இடத்துல முட்டி மோதி தான் திரும்பி வந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இடத்த ஷேர் பண்ணல சரிங்களா. எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்கீங்க. நீங்கள் மீன் பிடிக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட மாட்டீங்க. அடி உளுந்துட்டு சைஸா யாரு யாரு விரல் இல்லையா? வேற ஆடாயம்மா சி தண்ணிக்குள்ள விரல் மாதிரியே தெரியுதுண்ணே. ஆமாத்துல வீடியோக்கே இப்படி தெரியுது. எப்பா எப்பா போட்டு 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 சாமி எப்பா நல்லதா போச்சு போயிட்டான். அப்பா எடுத்து யாரும் மல்லு கட்டுறது பாத்தீங்கல்ல. உள்ள தண்ணிக்குள்ள விரல் மாதிரியே இருக்குண்ணே. தெரியுதுல, என் கணக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. விரல் நினைச்சுதான் அடிச்சேன். இது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். என்ன அடி விழுந்துட்டு. ஓ தரங்க 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 விட்டுருங்க 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 விட்டுருங்க. என்ன விராலா? என்ன நரம்பு வரான் அங்கே தான் வரான், வெளியே தான் வரான். வந்துட்டான். அஜிஜோ போயிட்டுல எப்பா டேமேஜ் ஆனதை பாருங்க. பாருங்க நான் விட்டதுனால கட் ஆகல. இல்ல நீங்க சோழியை முடிச்சிருப்பா. சரசரையா இல்ல இருக்கு. இதை பாருங்க. அவ்வளவுதான். நல்லதில்லை. எங்களுக்கு ஃபீல் கொடுத்த இடமே இதுதான். கெண்டை சிலேபி விரால் நிறைய அடிச்ச இடமே இந்த இடங்கள் தான். ஆனா அவ்வளவுதான். தண்ணியெல்லாம் அழிஞ்சு போச்சு, மீன் இருக்காது, குளம் வத்தி போச்சு, கொக்கு செத்து போச்சு. குளம்பு வத்தல கொக்கு சாவலை அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துச்சு. பழமொழி அடிச்சு அடியை வச்சு சரியான குடும்பம். எழுதி வச்சுலாம் நாங்கள் படிக்கிறது கிடையாது. நாங்கள் நேச்சுரலாக எப்படி இருக்கோமோ அதை தான் உங்ககிட்ட வெளிப்படையாக காட்டுறோம் சரிங்களா. நிறைய நண்பர்களுக்கு எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து எந்த ஒரு பேப்பர்லையோ எழுதி பேசுகிறோம். ஆமாம், நேற்று கூட ஒரு பையன் கேட்டான். எவ்வளோ குஞ்சு பாருங்கண்ணே. அங்கிட்டு போயிட்டா போட்டாச்சா பாருங்க. இந்த இவன் சிக்கிட்டான் சின்ன சைஸ். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதை தாயை தான் அடிச்சிட்டோன்னு. இது அது கிடையாது. தாய் இந்த கல் வரத நிற்கி. ஆமாம், இந்த சைஸ்லலாம் குட்டி போடாது. அழகான அடி சரிங்களா. நம்ம ரெண்டுமே விரால் தான் பிடிச்சிருக்கோம். செம சரியான அடிண்ணே. சரி, ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது அடிக்க முடியாது. முடிஞ்சுதா? என்னது மீன்? என்ன மீன்? ஏதோ ஒன்று வெள்ளையே உள்ள தெரியுது. அல்ல வந்துட்டான். வாடா. சூப்பர். ஜிலேபி நண்பா. ஃபஸ்ட்டு ஜிலேபி. வெளியிருந்து விழுந்துருச்சு. அது சரி. இதுலேருந்து விழுந்து. ஐயோ பிரச்சனை இல்லை. ஜிலேபி ஃபஸ்ட்டு ஜிலேபி ஊனா போட்டிருக்கு சரிங்களா. விரால் 2 விரால் அடிச்சிருக்கிறோம், ஒரு ஜிலேபி பிடிச்சிருக்கிறோம்.
சரிங்களா? நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் நிறைய நண்பர்கள் கேட்டீங்க, நீ நல்ல தண்ணியில் மீன் ஈஸியாக பிடிச்சிடலாம், உப்பு தண்ணியில் மீன் பிடிச்சி காட்டுன்னு கேட்டீங்க. நம்ம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் நான் வந்து ஓரா, மடவை, அப்புறம் பவுந்தின்னு ஒரு மீன் அடித்து காட்டியிருப்பேன். மீன்களை பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அடிக்கலாம். சரிங்களா? சரி, இதை எடுத்துகிட்டு அடுத்து எதாவது அடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். யாரு ஒண்ணுமே தெரியலையே, எப்படின்னு அடிச்சிய? ஐயோ அம்மா, என்னதுண்ணா மாடு? ஏய் நல்ல சைஸ்ண்ணா. ஆத்தாடி ஆத்தா, தவடாலே விழுந்திருக்க அட்டி. உள்ளே வரல. நல்ல சைஸ்ண்ணா. சரியான தூக்குங்க தூக்குங்க. வரணுங்களா? சூப்பர் பீஸு. இந்த சீசனில் மீன் நல்ல சைஸு. ஹெட் ஷாட்டு, கரெக்டாக ஹெட் ஷாட் வரும். ஹெட் ஷாட்டு செத்துட்டு உடனே மாதிரி செகண்டே வச்சு பிளாப் பிளாப் ப்ளீடிங் அப்படியே கொட்டுது. நான் காட்ட விரும்பலை. நாங்கள் இதை எடுத்துகிட்டு அடுத்து காட்டுறோம். எடுங்க எடுங்க எடுங்க. நான் உள்ள மீனை போட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை இது ஹெட் ஷாட்டா? இல்லையே, துடிக்கானே. அம்மா அம்மா ஊனா ஏதோ சிமெண்ட் முண்டையை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. இது கலராக பாருங்க, இது கலராக பாருங்க. சைஸா பாரு, மாடு மாதிரி இருக்கு. என்னண்ணா கேமராவில் சின்னதாக தெரியுது, நேரில் பார்க்க பெருசாக இருக்கு. அண்ணா சரியான பீஸு. வண்டி வருது. தூக்குங்க தூக்குங்க. இங்கே வாரம் வாங்க. நல்ல பங்கமான பீஸு. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கையில் வச்சு காட்டும்போது உங்களுக்கு தெரியும். கை தெரியுதுங்களா? பின்னாடி கை வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 ஜான் இருக்கும். 1.5 ஜானுங்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே, 3/4 கிலோ நெருக்கி வரும். சரி, இதையும் எடுத்து போட்டு அடுத்து பார்ப்போம். தலை வந்து மீன் பிறக்கிட்டு இருக்கும்போது அங்கே போனேன், உடனே பார்த்தோன்னு அடிச்சு. அதனால் உங்களுக்கு அடிக்கிற சாட்டு தெரியாது. சரி சரி. ஓகே. என்னதுண்ணே? ஜிலேபி தானா? பார்த்தீங்களா? இந்த இப்படி தான் ஐயா கேட்டாங்க, எப்படி இந்த முறையில் பிடிக்கிங்கன்னு. பார்த்தீங்களா ஐயா? இது இப்போ தான் பார்க்கிங்களா அந்த மாதிரி அடிக்கிறது? சரிங்க சரிங்க. இல்லை எல்லா வகை மீனும் அடிக்கலாம், கண்ணுக்கு தெரிஞ்ச மீனை அடிச்சிடலாம். சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கு பெருசு இல்லை, இது சின்னதுதான். நம்ம தூண்டியில் பிடிச்சோம்னா சைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சைஸ். உங்களுக்கு இந்த சைஸில் அடித்தாலும், இது முழு மீனை நம்ம கடையில் பொறிச்சு கொடுப்பாங்களா, அது இந்த சைஸ் தான் பொறிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. நல்லா சைஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது இது. ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம வந்து இதை அதிகமாக டார்கெட் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த அளவு குறைஞ்சது டார்கெட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. என்னம்மா நாங்கள் வரலன்ட்டு நீங்கள் அசால்ட் அலைஞ்சிங்களோ? வந்துட்டோம்ல, ரொம்ப மோசமான பசங்கப்பா அப்படின்னு பேசுது. இப்படியே தான் நிற்பார் கொக்கு மாதிரி. கொக்கு கூட கால் வலிச்சு பறந்துடும். ஆனால் நம்ம ஆள் கொக்குக்கே டப்பு கொடுப்பாரியா? என்னதுண்ணே இவ்வளோ முண்டுறீங்க? இல்லை சில்லு இப்படிதான் இவன் தான் இந்த போக்கு போகிறான். அப்பா தூக்குன்னு தான் கிடக்கு. அதுக்கு ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்காங்க, என்னடா யாரா அவனு. ஆமாம், நல்லா உங்களுக்கு தெரியல. எதுக்கு முன்னாடி பிடிச்ச மாதிரி ஐஸ் வைக்கலாம். அதே சைஸ். நம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
அது எவ்வளோ தான் உழைக்குங்க. போன ரவுண்டு வந்து நான் மீன் பிடிக்கும்போது இந்த அம்பு வச்சுருந்தேன், இந்த ரவுண்டும் இந்த அம்பை தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். இதே வேலையை தலை பார்த்தாரு, அதனால் இது போன பாதைக்கே தான் அம்பு எடுக்கணும், வேறு வழி இல்லை. நல்ல சைஸ் மீன் சிலேப்பியா எல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். நண்பர்கள் ஒரு சின்ன வளர்த்தேன். நான் செய்கிறது பெரிய தப்பு, இந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு கேட்கிங்களா? நான் க்ளவுஸ் போடல தெரியுங்களா? ஆமாம், நானே இப்போ தான் பார்க்கேன். நான் வந்து சேஃப்டி க்ளவுஸ் போடலை. என்ன காரணம்னா, நம்ம திருப்பி ஆர்டர் போடும்போது இடதுபுறத்தை தந்துட்டாங்க. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கை பழகிடுச்சு, அதனால் போடுறேன். ஆனால் கை பழகிட்டு ரொம்ப மெத்தனமாகவும் இருக்கக்கூடாது. அம்பு அடிச்சுன்னு வைங்களேன், இதில் அடிச்சு இங்கிட்டாமல் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயமும் சந்தோஷமும். நீங்கள் யூஸ் பண்ணி பிடிக்கணும். ஆனால் நான் மீன் பிடிச்சேன் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. நான் ராடண்டியில் உங்களை பார்த்து தான் போட்டேன், நான் மீன் பிடிச்சேன் அப்படிங்கும்போது ஒரு அந்த ஆசிரியருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அனுபவித்தேன் அந்த நேரத்தில். அதே மாதிரி இதிலே நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். ஆனால் ரொம்ப கவனமாக பிடிக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. சரிங்களா? அந்த வகையில் ஏதாவது மீன் பார்க்கமான்னு பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு இடங்களா ஒளிஞ்சு நின்று தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்த உடனே மீன் களைஞ்சிரும், அது ரொம்ப முக்கியம். பேனு போய் நின்ன உடனே மீன் நின்றது. இந்த மாதிரி செடி சத்தைகளை நிற்கணும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பாம்பு இருக்கும். ஓட்டிங்களா? இந்த வாட்டியா ஒழுங்காக விழுந்துருக்குமா? எத்தனை பார்த்தீங்களா மீன்? ஆமாம் ஆமாம், எல்லாம் இருக்குது. ஒரே அடி அடித்தா 2 பேரையும் தூக்கிடலாம். என்ன 2 அடித்த மாதிரி இருந்துச்சு? அந்த உருவிட்டுனே நீ மீனை அடித்ததையே காட்டியிருக்கேன். மீனை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் கரெக்டாக மீனில் அடிச்சிங்க. இது என்ன காரணம் நான் சொல்லியிருக்கேன். நம்ம நிற்கிறதுலேருந்து ஒரு 30 அடி தள்ளி நிற்கும். 30 அடி 40 அடி தள்ளி தான் இருக்கும். உங்களுக்கு க்ளோஸராக தெரியலாம், ஆனால் லாங் ஷாட். லாங்கு இப்போ இது இந்த செடி இந்த ஓரங்கள் நினைச்சுன்னா ஓரளவு குறிப்பிட்ட ஷாட்டு கிடைக்கும். நமக்கு வந்து அம்பு பொத்துட்டு உள்ளே போயிடும். இது என்ன ஆகுதுன்னா, குத்தி நிற்கிது, ஆனால் அது இழுக்கும்போது உருவிடுது. இதுதான் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. 3 மீன் இதே இடத்துல விட்டுருக்குறோம். எனக்கு என்னமோ இப்போ உழுகுடா, எத்தனை வாட்டி தான் மிஸ் ஆக? அதானே ஓடுறான். இல்லை அத்துறாம வந்துடுவானா? பார்த்தேன். என்ன லைன் இங்கே இருக்கா? ஐயோ, நான் வேற பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, கண்டு இப்போ வரைக்கும் தெரியலடா. கண்டு தெரியாது. வண்டா என்ன அத்துறாமண்ணே? அப்பா அப்பா அம்மா, எத்தனை வாட்டி! இது என்ன இப்படி விரிச்சு இன்னைக்கு? எவ்வளவு விரிச்சு பாருங்க. சரியான விரிச்சு. சைஸை பாருங்க, வேற லெவல் சைஸ். எப்படி ரேகை வச்சு ரேகங்கம்பாரு தோகையை விரிச்சுக்கிட்டு வேற லெவல் சைஸ். அங்கே இருக்குங்க. அட்டியே கேளு, இது ஃபுல் விரிப்பு. மயில் மாதிரி இருக்குண்ணே. இல்லை ஓரளவுக்கு இருக்கு. தண்ணி தெரிச்சிருக்கு கேமரால. இல்லை தெளிவாக இருக்கு. பாரு எப்படி 1 கிலோ வரும். எம்மா என்ன மண்டையப்போ பரமேசாமி, கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது. ரொம்ப கழட்டி இருக்குண்ணே. எம்மா இவன்ட்டெல்லாம் போராட முடியாது. மூட அரிசி மூட உளுந்த முறையில் போகுது. அரிசி மயில் தோகை மாதிரி இருக்குண்ணே. அழகு. அடுத்து ட்ரை பண்ணுவோம். சைனாக்கார மாதிரி கட்டேஜி அடிச்சு. ஆனால் நமக்கு இத்தனைக்கும் அம்பு செடி கிடையாது, ரப்பர் டார்க் இல்லை. டார்க் இருந்துச்சுன்னா மொதல் சாட்டே அடிச்சிருக்கோம். சரி பார்ப்போம். ஓடல ஜெய்ஹிந்த் ஓடு. வந்துருப்பா. மொத்த குளத்தையுமே கலக்கி விட்டான். அம்மா, தூக்குங்கண்ணே. அப்படி ஏரியா போங்கண்ணே. அங்கே போயிருங்க. தூக்குங்க.
ரத்தம் 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 நான் ரத்தம் இங்க எடுத்துட்டு காட்டுறவனே ப்ளீடிங் ஆகுது மீன். அடிச்சிட்டீங்க மேலே இருந்து அழகா அடிச்சிக்கல ஷே முடியாம போயிட்டேன். வீடியோ கிளிப் மாதிரி போங்க பார்ப்பேன். ஷே எங்க போற? ஏய் நல்லா இருக்கானே பட்டையா. ஷே கிணத்து மேலெல்லாம் இருந்து அடிச்சிக்கல. ஏ அம்மா எல்லாம் பண்ணிக்குட்டி எல்லாமே பண்ணிக்குட்டி தான். இந்த சீசன் அடிய பாருங்க. இல்லை இதுவும் தப்பிச்சு போகிறது தான். அங்கே மேல் டாக்கில் தான். ஆமாம் ஆமாம் நல்ல வளர்த்தா. இதுவும் இறங்க ஆரோ உள்ள ஆரோ உள்ள விரிஞ்சிட்டு. ஆரோ ஆரோ விரிஞ்சிட்டு உள்ள விரிஞ்சிட்டுண்ணே வந்தா உள்ள எங்கே வந்துட்டான் பாருங்க. ஆமாம் ஆமாம். ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே அவர் தான். பேஷண்ட் பிழைப்பாரா, பேஷண்ட் சட்டில் போட்டு வருப்பாரா அப்படிங்கிறது எல்லாமே அவர் தான். பின்னாடி உள்ள கழட்டிடுங்க. அந்த மூடி மட்டும் கழட்டிட்டீங்க அப்படி வந்துடும். எல்லாம் திருப்பி உள்ளே சொறி திருப்பி ஊர் மாற்றணும். பாருங்க மெயின் பார்ட்ஸில் எல்லாம் அடிச்சிடாம. ஐயோ அது துள்ள பற்றிங்களா அம்மா கண்ணை பற்றி போட்டு தூக்குறாரு பாருங்க. கடாவை தூக்குன மாதிரி. ரைட் சூப்பர் பீஸ். எல்லாமே முரட்டு பீஸ் தான். ஓகே தரேன் ஓகே தரேன் ஓகே தரேன். அடுத்து பார்ப்போம். எங்கண்ணா வருதா? ஓடு. இன்னைக்கு தான்ப்பா மீன் நீ கடல் மீன் மாதிரி ஓடி ட்ராக் ஆகுது. இப்படி எனக்கும் பண்ண தெரியும். எனக்கும் இப்படி ட்ராக் வாங்க தெரியும். நான் எதுக்கு ட்ராக் வாங்க வைக்கல அப்படின்னா எப்படி நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ட்ராக்கை ஃபுல்லாக டைட் வச்சுருவோம். அதனால் மீன் இழுத்து ஓடும்போது ஓட முடியாது. அதில் இப்போ நம்ம வந்து ட்ராக் ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோமா, இப்போ ஓடும்போது ட்ராக் பயங்கரமாக சவுண்டு கேட்கும். நான் எப்படி நிற்காங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை அடிச்சு வச்சுட்டு தவடா வச்சு ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ட்ராகை டைட் வச்சுட்டு ஈவனாக தூக்கிடும். அவங்க பாருங்க எல்லாம் தொடுக்கிட்டு தான் கிடக்கான். அதை தான் அப்பா வந்துருப்பா தட்டிட்டு ஐயோ இது ஒரு வேலைக்கு நல்லதுதான். இப்படிதான் மீன் தட்டுது. உங்களுக்கு எப்படி தட்டுது அப்படின்னு டவுட் இருந்திருக்கும். இப்படிதான் தட்டுது. சரியான சைஸ்ண்ணே. பட்டாச்சு பட்டாச்சு கண்ணுக்கு தெரியலாம். போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. அத்திரமா 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 சரியான சைஸ்னா. எல்லாம் பெத்த பீஸ் தான். எல்லாம் பெத்த பீஸ். அடுத்த ஸ்பாட்டு எல்லாம் பெத்த பெருமாள். ஒரு இதான் எடுக்கணும். அடியா விட்டுலாமா? இதுதான் எடுக்கணும். வந்துட்டான். ஓடு ஓடு செம்மனே. அவ்வளோலாங்களா அடிச்சிருவாரா? அப்பா அடி விழுந்து போயிடுதல. ஆமா ஆத்திலா பார்த்தேன். உருவிட்டான். உருவிட்டு டைப் பார்த்தீங்களா? விரல் அடிச்சோம் டைவ் ஆகி போயிடுச்சு. சமாசாயிட்டு கரெக்டாக அவர் அங்கே வச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த மீன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்பி இருக்க மாட்டீங்க. இந்த வந்துட்ட பார்த்தேன். இந்த போகிறான்ல அடிங்க. அடிச்சு பாருங்க. அடிங்கண்ணே. இந்த ரிட்டர்ன் ஆகிறான். அடித்து உள்ளே இல்லை ஓடிட்டான்னா நீங்கள் தான் காப்பாற்று. அடிங்க.
அட்டி எப்போ எங்கண்ணே சிக்கிட்டான். இந்த தண்ணி எப்படி கலக்கி விட்டு வந்துருக்கு பாருங்க. எம்மோ எதுக்குள்ளே கிடக்கான் போட்டு இழுப்பு கேளு. இழுங்கண்ணே இல்லைங்கண்ணே. என்னது எப்போ இதை தூக்கிடலாமா தரங்கு போயிடாம எப்போ வெயிட்டு சரியான சைஸ்ண்ணே. ரெக்கார்டு பிரேக்கிங்ண்ணே. எப்போ ஏ அம்மா கார் சைஸுக்கு இருக்கு. ஐயோ அவனை இழுத்துட்டு போங்கண்ணே. கெண்டே பார்க்கலையே, பார்த்தா தான் அடிச்சிடலாமே. இந்த ஈரம் பார்த்தானே விடமாட்டானே. ஷோப்பா எது இதுதானே கூட இருக்குண்ணே. இதுதான் 3 கிலோ. 2 கிலோமீட்டருக்கு இருக்கு மீன். மாட்டுன்னு நினைச்சீங்களா? அக்காது ஆமாம் வந்துட்ட. போராடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது திருப்பி போட்டு தான் எடுக்கணும். திருப்பி கிடக்கும். திருப்பி போட்டு தான் லைட்டாக எடுக்கணும். 50 வயசு வந்துடும். ரைட் தூக்கி எடுங்கல. எவ்வளோ சைஸ் இருக்குங்க? வேலைக்கு இதே கிடையாதா? என்னது கிடையாதா? அப்படிதான் படிக்கணும். என்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் இதை அடித்து காட்டியிருக்கோம். இது வந்து நம்ம நீர்நிலையை கெடுக்கக்கூடிய மீன் தான். இது நமக்கு தேவையில்லை. அதனால் நான் தண்ணிக்குள்ளேயும் போட மாட்டோம், வெளியே தான் தூக்கி போடுவோம். சரிங்களா? வடநாட்டுக்காரங்க பார்த்தா இதை பில்லட் பண்ணி அழகாக அடிச்சு, ஏன்னா நம்ம கறிக்கு கொண்டு போக மாட்டோம், இதை தண்ணிக்குள்ளேயும் விட மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஸ்லிங் ஷாட்டில் இந்த மாதிரி மீன்கள் பெரிய மீன்கள்லாம் அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட இதை அடித்து காட்டணும். ஆனால் பயங்கரமாக போச்சு. இதே கல்லுக்குள்ளே எதிலையாடு போயிருந்துச்சுன்னா அத்துட்டு போயிருப்பான். இவன் போன போக்கு எத்தனை கிலோ இருக்குதுல்ல? இது ஒரு 3.5 கிலோ. ஒரு 4 கிலோ நெரிச்சு வந்த மாதிரி இருக்குது. நல்ல சைஸ். இதே மாதிரி ஒரு விரல நம்ம வேண்டாமா? தூக்கம்ல 4 கிலோ. ரைட்டு ஓகே சூப்பர். இதில் நாங்கள் எடுத்துக்கு வரோம். அப்படிங்க நாங்கள் எடுத்துக்கிறீங்க. அவன் நடந்து விடனாலும் போனவன் போயிடுவான். அந்த வேலைக்கு அந்த பக்கம் போடுங்க. வேலைக்கு அந்த பக்கம் போடுங்க. வேலைக்கு அந்த பக்கம் போட்டுருங்க. ஒரு உயிரை கொள்றேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம நீர்நிலையை அழிக்கக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து வெளியே போடுறோம். வேறு ஒன்றும் கிடையாது காரணம். சரிங்களா? இதே நல்ல மீனாக இருந்துச்சுன்னா நாங்கள் இதில் போட மாட்டோம், கொண்டு போயிடுவோம். பார்த்துட்டாரு. வரான். தூக்கு. இருக்கு. அச்சோ, நான் பார்த்து அடிச்சதை காட்டு பார்த்தனே. ஆடி விழுந்துச்சு. ஐயோ கிடைச்ச ஒன்றும் போயிட்ட. என்னதான் செய்ய? இன்னும் நீங்கள் அடிச்சிக்கல, நான் பார்த்தேன். மீன் மேலே தான் இருந்துச்சு. ஆமாம், நான் அதை இப்போ நான் அடித்த அம்பு உள்ளே செருத்து நின்றுட்டு இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கும். உள்ளே இறங்கி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இடம் பொருள் பார்க்காம அடிச்சிட்டோம்னா கீழே போய் லாக் ஆயிரும். அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. இதில் இப்போ லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ உள்ளே போய் தட்டி தான் எடுக்கணும். அவர் எங்கே இருக்காரு? மீன் அடிச்சாச்சா? 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு. எடுத்துடலாமா?
உள்ள தண்ணிக்குள்ளே விழுந்துடாம. எங்கேருந்து எங்கே அடிச்சாங்க பார்த்தீங்களா? லாங் ஷாட்டு கிலோமீட்டர் கணக்கில். இது அடிக்கிறது என்னென்னா எதுக்காக இதை பெரிய விஷயமா சொல்கிறோன்னா, ஒன்று டார்க் கிடைக்காது, இன்னும் ட்ரெஜெக்ட்ரி மாறும் தண்ணிக்குள்ளே. அவ்வளோத்தையும் D1 பண்ணி தான். ஆமாம், அது அவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி நல்ல பீஸு. வாங்கண்ணே. இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவை நிறுத்துகிறோம். இதோட முடியல. நான் ஒரு கெண்டைக்காக உட்காந்துருக்கிறேன். செல்லு வந்து லோவுக்கு போயிட்டு 10% தான் சார்ஜ் இருக்குது. உங்களுக்கு நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு காட்டணும் பார்த்தீங்களா? அதனால் செல்லு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் சார்ஜ் ரொம்ப டவுன் ஆயிடுது. ஹீட் ஆகி அப்படியே பிளாங்க் ஆயிடுது செல்லு. இன்னொன்று அப்படியே ஸ்டக் ஆக. அதனால் எனக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியல. ஏதாவது ஒரு சிரமம் எனக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னென்னு தெரியல, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி ரைட்டு, நாங்கள் வந்து கெண்டை அடிச்சிட்டோம்னா கட்டாயம் காட்டுறேன். சரிங்களா? நான் களைச்சிடும், இறங்கி வாங்க. அப்பா எங்கேருந்து எங்கப்பா போட்டிங்களா? என்ன ஓட விட்டு எடுங்க. அத்துறாம ஓட விடுங்க. அவன் நல்லா டயர்டாகட்டும். நீ அப்படியே சுத்த விடுங்க. ஏன்னா இது சரியில்லை நமக்கு. வாரான். ஆமாம். இருங்க இழுக்காங்கண்ணே. உள்ள தாண்டிட்டா? அப்பா காலில் இருந்து இவ்வளோ நேரம் நின்னதுக்கு எப்படிலாம் சுற்றி எடுக்க வேண்டியது இருக்கு. நான் பார்த்துட்டேன். எப்படியா தூக்கிடுங்க. தங்க பாப்பா வந்துட்ட. ஏடா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி இந்த குளத்துக்குள்ள ஒரு மீன் கிடையாது. இந்த மீனுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கு. அப்பா காலில் இருந்து அது எவ்வளவு கண்டிஷன்ல நீங்க பாருங்க. பாத்தீங்களா? ஓடுங்க. சரிங்க ஏமா போங்க. என்ன சீக்கிரம் பஸ் வருது, விழுந்துடாம. ஐயோ, இந்த நேரத்துல அவசரத்துல தான் அண்டாக்குள்ளே கை போவாங்க. ஓடுங்க. அடிச்சாச்சு ஒரு வழியா. தங்க பாப்பாவை தூக்கியாச்சு. காலில் இருந்து எப்பா இன்னும் கொஞ்சம் ஓரமா வாங்க. அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ணன் தான் காட்டினாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஒரு வழியா தூக்கியாச்சு. இந்த மீனுக்காக ரொம்ப நேரம் அலைஞ்சிருக்கோன்பா. செல்லோட சார்ஜே ஃபுல்லாக அவுட் ஆகிட்டு பார்த்துக்கங்களேன். வளைச்சி தேடி இருக்கோம். ஒரு கெண்டை அடிச்சு வேற விட்டுட்டோம் காலையிலேயே. இது எதுக்காக அப்படின்னா, ஏன் நாளைக்கு பிடிக்க முடியாதுன்னு கேட்கலாம். நல்லது இல்லை, 4 வெரைட்டி மீனுமே நம்ம பிடிச்சிட்டோம். இன்னைக்கு விரால் பிடிச்சிட்டோம், ஜிலேபி பிடிச்சிட்டோம், தேலி பிடிச்சி கட்டியாச்சு, கெண்டையும் பிடிச்சி கட்டியாச்சு. இந்த மீனுக்காக அவ்வளோ நேரம் இருக்கேன் மெனக்கட்டு. சூப்பர். ஆனால் லாங் ஷாட்டு, சரியான லாங். பார்த்தேன். நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இது எப்படி அடிக்க போறாரு இம்பாசிபிள் அப்படின்னா கதை அதியாச்சியா. உண்மையிலே தர்மகாரனே. சூப்பர். சரியான கடைசியை காட்டுறேன் எவ்வளோ மீன் இருக்கு, எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. சூப்பர் இதில் மொத்தம் மீன் பிடிச்சதை காட்டுறோம் பாருங்க. அதுக்கு முன்னே இன்னொரு ஷாட் அடிச்சாச்சு. அடுத்து ஒன்று கிடக்கு பாருங்க. அதுதான் அம்பு எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு கெண்டை பிடிச்சிருந்தால அடுத்த ஒரு சிலேபி. ஆனால் ஒவ்வொரு சிலேப்பியுமே 1/2 கிலோவுக்கு மேற்பட்டது தான். 600-700 கிராம் இருக்கிற மாதிரி தான் ஜிலேபி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், நல்ல முரட்டு பீஸாக அடிச்சுட்டு இருக்கோம். கெண்டையெல்லாம் இங்கே படுக்க போட்டு வச்சுருக்கோம். இப்போ அவர் தட்டி காட்டுவார் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு. இவ்வளோ மீனை நீ என்னடா செய்வ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் வந்துட்டு எங்கள் தலையோட வீட்டிலேருந்து கெஸ்ட்டெல்லாம் வராங்க. அவ்வளோ பேர்த்துக்கும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி மெனக்கிட்டு வந்துருக்குறோம். தட்டுங்குதலா கெண்டை தட்டுங்க. அப்படி சார் இந்தா கூடு இதோட முடிஞ்சிட்டான்னா போயிட்டான். இதோட முடிஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்க? இன்னும் அடுத்த ஸ்டாக் இருக்கு. இந்த அடுத்த ஸ்டாக் கட்டக்க முடியும். இந்தாங்க இதுங்களா கிடக்காலாம் ரலி. 3 வெரைட்டியும் காட்டணும். இதுதான் இன்னைக்கு ரொம்ப டாஸ்கில் நாங்கள் அலைஞ்சது. என்னென்னா இந்த கெண்டை எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்ல தண்ணி மீன் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டணும்.
இந்த ஸ்லிங் ஷாட்டில் அடிக்க முடியும், நீங்கள் கடலில் பிடிக்க முடியுமான்னு ஒரு நண்பர் கேட்கிங்க. கடல்லையும் நான் பிடிச்சி காட்டிட்டேன். வேறு எதுவும் டாஸ்க் இருந்தனாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எவ்வளோ இதில் இன்றைக்கி எவ்வளோ பிடிச்சிருப்போம் இதில் எப்பா இதா இந்த ஒரு மீனே 1 கிலோ வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு பார்க்க சின்ன சின்னதாக தெரியலாம், இருக்கும் சரியான பீஸ் எல்லாமே. ஆமாம், எல்லாமே நல்ல முரட்டு பீஸ் தான். கெண்டை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ மெனக்கட்டு அடித்தது தான் அந்த ஒரு கெண்டையும். இல்லைன்னா அந்த சிலேப்பியே எங்களுக்கு போகுது, மிச்சம்தான். 16 கெண்டை இருக்கு, 16 கெண்டை இருக்கு. 16 கெண்டையா? ஆமா, 16 ஜிலேபி இருக்கு, 2 விரால் இருக்கு, ஒரு கெண்டை பாப்பா. மொத்தம் ஆமா 16 3 19 மீன் இருக்கு. 20 மீன் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கோம். ஆனா நிறைய மிஸ். ஏன்னா 20 மீன் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு தேலிதிக்கு வெளிப்பட்டோம்ல, அதை கவுண்ட் பண்ணுங்க. 20 மீன் ஆச்சுல, அவனை விட்டோம் பத்திங்களா, பீம்பாயை விட்டு 20 மீன் நம்ம கையில எடுத்துருக்கிறோம். மீது நிறைய தட்டி போயிடுச்சு. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். உண்மையிலே சொல்றேன், அண்ணன் அடிச்சது அவ்வளவுமே ரிஸ்கானது, தூரம், இம்பாசிபிள், கிரிட்டிக்கலான சாட்டு, அவ்வளவு கிரிட்டிக்கலான சாட்டு, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத சாட்டு. எதுக்காக சொல்றேன்னா, லாங்கில் அடிக்கிற பிரச்சனை இல்லை, தண்ணிக்குள்ள ஏரோட ட்ரெஜெக்டரி மாறும். ஏன்னா இன்னைக்கு மீன் பண்ணி அடியாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். மீன் இத்தனைக்கு மேட்டாக்கெல்லாம் தெரியல. இன்னைக்கு எப்போதுமே மீன் வந்து வாய் போடும்னா உங்களுக்கு மேலே பேக்ன்ட்டு அலையும், ஏர் எடுக்க. ஆமா, இன்னைக்கு வந்து அந்த அளவுல மீன் தெரியல, எல்லாமே டெப்த்லேயே அப்படியே தான் அலையுது. ஆனால் கொஞ்சம் தண்ணி லோவா இருக்கு, அதான் எங்களுக்கு பெனிஃபிட். அது போக ஊர் மக்கள் சப்போர்ட். ஆமா, மீனெல்லாம் ஸ்பாட் பண்ணி இங்க இருக்கு அங்க இருக்குன்னு காட்டி எப்படியோ அடி நொறுக்கியாச்சு, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஸ்லிங் ஷாட்டில் அடிச்சதை நம்ம காட்டியிருப்போம். எதுக்காக இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கே ஒரு ஆர்வம் தான். புது தண்ணி ஒன்றும் வரல, இளம் தண்ணி தான் லேசாக ஓடி வருது. அதுக்கே நம்மளால் மீன் அடிக்க முடியுது அப்படின்னா, புது தண்ணி வந்துச்சுன்னு வைங்களேன், வேறு லெவலில் பங்கம் பண்ணலாம். சரிங்களா? இது ஸ்லிங் ஷாட் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்குனவே ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட்டுன்னு ஒன்று போட்டிருப்போம். நம்பர் பழைய வீடியோவில் இருக்கும், வேணும்னா அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தது. சரிங்களா? அதனால் எனக்கு நம்பர் இப்போ கொடுக்க முடியாது, மன்னிச்சிக்கோங்க. அப்படி வாங்கணும்னு தோணுச்சுன்னா பழைய வீடியோவில் பார்த்து நம்பர் பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? பிறகு இந்த ஸ்லிங் ஷாட் எங்கே கிடைக்கும், ஏது கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய இப்போது கடைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, விசாரித்து பார்த்து வாங்குங்க. சரிங்களா? கன்ஃபார்மாக வாங்கினீங்கன்னா ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். சரிங்களா? இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.